ஏலத்திற்கு வரும் 254 அதிசொகுசு வாகனங்கள் அரசாங்கம் தீர்மானம். அமைச்சுகளுக்கு சொந்தமான 254 அதிசொகுசு வாகனத்தை ஏலத்தில் விடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அமைச்சரவை அரசாங்க மதிப்பீட்டாளரினுடைய சான்றிதழை பெற்று அதிசொகுசு வாகனங்களை ஏலம் விடுவது தொடர்பாக எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். அதேவேளை ஏலம் விடப்படவுள்ள இந்த அதிசொகுசு வாகனத்தை பராமரிப்பதற்கு அரசாங்கம் பலதரப்பட்ட செலவினங்களை செலவழிக்க உள்ளதாகவும் அரசாங்கம் பாரிய செலவை சுமக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இவற்றில் மேலும் பல முன்னாள் அமைச்சர்களுடைய சொகுசு வாகனங்களாக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். முன்னைய அரசாங்க காலத்தில் அனைத்து அமைச்சர்களுக்கும் அனைத்து உதவி அமைச்சர்களுக்கும் அதிசொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்பட்டது. அவர்களுக்கான அதிசொகுசு வீடுகள் வழங்கப்பட்டது. இவ்வாறு பல சலுகைகள் வழங்கப்பட்டதும் அனைவரும் அறிந்த விடயம். ஆனால் அந்த விடயம் ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட்டு இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தில் அவ்வாறான சலுகைகள் எதுவுமே இல்லாமல் அதனை குறைக்கப்பட்டு மக்களினுடைய தேவைக்காக அந்த செலவீனங்கள் அனைத்தும் பயன்படுத்தப்படுகின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு எரிபொருளை சிக்கனப்படுத்தும் வாகனம் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல அவர்களுக்கான தேவைக்கேற்பவர்களுக்காக மட்டும்தான் அந்த வீடுகளும் வழங்கப்பட்டது. அதுவும் அனைவரும் அறிந்த விடயம். அதே போல பல சலுகைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்திற்கும் முன்னைய அரசாங்கத்திற்கும் இருக்கின்ற வித்தியாசங்கள் பல இருக்கின்றதும் மக்களுக்கு நன்கு அறிந்த விடயமாக அமைகின்றது. அதனால் தான் மக்கள் இன்று வரை இந்த அரசாங்கத்தை எப்பொழுதும் ஆதரிக்கின்றார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று மக்களினுடைய குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. முன்னைய அரசாங்கத்தில் அமைச்சர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு சலுகையும் சாதாரண மக்களுக்கு அந்த சலுகைகள் குறைக்கப்பட்டால் அந்த செலவீனங்களினோடு தொகை சாதாரண மக்களுக்கு கொண்டு செல்லப்படும் என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கின்றது. அது உண்மையிலே அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம். சாதாரணமாக இருக்கின்ற ஒரு குடிமகன் இப்பொழுது நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். அவர் எப்பொழுதுமே இருந்த போலயே அவர் இருப்பது பழமையாக அவருக்கு இருக்கும். அவருக்காக அது ஆடம்பரமாக அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆடம்பர தேவையை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் மக்களால் மக்களுக்காக பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு பிரதிநிதி தான் வாழ்வதற்காக செல்லவில்லை என்பதை அவர் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி மனதில் வைத்துக் கொண்டால் மட்டும்தான் மக்களுக்கான சேவையை அவர் ஆற்றுவார். அதனை தவிர்த்து பாராளுமன்றம் சென்றால் நான் சுகபோக வாழ்க்கை வாழலாம் என்று நினைத்து பாராளுமன்றம் செல்கின்ற தலைமைகள் இருந்தால் எப்பொழுதும் மக்களினுடைய நிலை அடிப்படையாகத்தான் இருக்கும். ஒருபோதும் உயர்வடையாதது என்பதுதான் இந்த கருத்தில் அமையக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மற்றொரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்.